அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா குரோதி வருடத்தின் 2025 4வது மாதமான ஏப்ரல் மாதத்திற்கு என்ன விதமான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது, என்ன விதமான கிரக மாற்றங்கள் இருக்குது, இந்த கிரக மாற்றங்களால, இந்த கோச்சார நிலையில் இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களால என்ன விதமான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் அப்படிங்கிறத விரிவா தெளிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவா பார்க்க இருக்கிறோம். நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இண்டிவிஜுவலா என்ன பலன் அப்படிங்கிறதையும் நம்ம கடைசியில கொடுக்குறோம். வீடியோவை கடைசி மட்டும் பாருங்க. இப்ப இந்த ஏப்ரல் மாசத்துல வேற எதுவும் சிறப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7 சுப முகூர்த்த தினங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த ஏப்ரல் மாசத்துல வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஏப்ரல் மாசத்துலதான் நமக்கு இடையில வருது. அடுத்து பெரிய வியாழன், அட்சய திருதியை அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது. அட்சய திருதியை நாட்கள்ல தங்கம் வாங்குறது, தங்கம் வாங்கினா வீட்டுல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும், ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம் சேரும் அப்படின்னு சொல்லி அன்றைய நாள்ல வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு மிக்க விஷயமா இருக்குது. அப்ப இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வகையில இப்படிப்பட்ட சிறப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவா இப்ப பார்ப்போம். மகர ராசி காலச்சக்கரத்தின் 10வது ராசியான மகர ராசிக்கு என்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கிறோம். மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மகர ராசியை பொறுத்தவரையில 7.5 சனி பாதிப்புல இருந்து நம்ம இப்ப கிட்டத்தட்ட விலகியாச்சு. ஆமா, பாடா 7.5 வருஷத்தை கடந்து வந்தாச்சு. அதுவே மிகப்பெரிய சாதனை. மகர ராசி அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு இருக்குங்க. உங்களுக்கு என்னன்னு கேளுங்க. மகர ராசியை பொறுத்த வகையில உழைப்பு, சொந்த தொழில் சூப்பரா இருக்கும். சொந்தமா நீங்க தொழில் செய்யணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். கண்டிப்பா சொந்த தொழில் உங்களுக்கு நல்லபடியா கை கொடுக்கும். அப்ப உங்களுக்கான லக்கணம் என்ன, என்ன நட்சத்திரம், என்ன தசாபுத்தி, என்ன விதமான தொழில் அமைப்பு இருக்குன்னு பார்த்து நீங்க செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பா சொந்த தொழில் அப்படிங்கிறது, தொழில் நுணுக்கம் அப்படிங்கிறத ரொம்ப சீக்கிரமே கத்துக்குவீங்க. எல்லாரும் கத்துக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகுது அப்படின்னா நீங்க 2 வருஷத்துல அந்த தொழில் நுணுக்கத்தை கத்துக்குவீங்க. அந்த தொழிலோட சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சீக்கிரமே உங்களுக்கு புலப்படும். அதனால தொழில நீங்க ஜெயிக்கிறது அப்படிங்கிறது யாராலும் தடுக்க முடியாது. ஆமா, சரி, ஓகே. எப்பேற்பட்ட பிரம்மாண்ட தொழில்கள் செய்யறாங்கல்ல அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்க ராசியா தான் இருப்பாங்க. நிறைய ஜாதகங்கள் பார்த்ததுனால நம்ம சொல்றோம். ஆமா, நிறைய ஜாதகங்கள் மகர ராசி, அந்த மகர ராசி அன்பர்களோட ஜாதகங்கள், நிறைய ஜாதகங்கள் நம்ம கொடுத்துருக்காங்க, நம்மளும் பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கையில பார்த்தோம்னா பெரிய பெரிய தொழிற்சாலைகள், நிறுவனங்கள், ஆமா, வேலை அமைப்புகள், உற்பத்தி நிலையங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்கள் தான் நிறைய தொழில் அமைச்சிருக்காங்க. சரி, ஓகே. இப்ப என்ன பண்ணலாம், இப்ப என்ன நடக்குது நமக்கு அப்படின்னா மெயினா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இனிமே நம்ம ஃபுல் ரிலீஃப்டா இருக்கணும். இவ்வளவு நாள் வரையும் சில சங்கடங்கள் இருந்தது. 2ஆம் இடத்துல சனி பகவானது நம்ம வாக்கு ஸ்தானத்துல கொஞ்சம் சிக்கல் இருந்துச்சு. பேசுற எதுவுமே நம்ம எப்படின்னா எதிர் திசையில இருந்து கேட்கிறவங்களுக்கு நம்பிக்கை வரல. அதே போல பேசுற விஷயங்கள் சில நேரத்துல வாக்கை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்து சின்ன பாத்தீங்கன்னா குடும்பத்துல கொஞ்சம் வார்த்தை பிரயோகங்கள் தடுமாற்றமானது. தடுமாற்றம்னா என்ன, கோவப்படுறது, கோபமான வார்த்தைகளை, ஏதாவது தகாத வார்த்தைகளை பேசிடுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்தது இல்லையா. இதெல்லாம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. சனி பகவான் மாறிட்டார். அவர் மாறுறதுனால உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா 7.5 சனி 7.5 வருஷ காலத்தை கடந்தாச்சு. இதுவே நமக்கு மிகப்பெரிய சூப்பரான ஒரு விஷயம். இப்ப என்ன நடக்குன்னா நம்ம முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற. ராசிநாதன் எங்க போயிட்டாரு, 3ஆம் இடத்துக்கு போனாருன்னா மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா பயங்கரமா முயற்சி செய்ய வைப்பார். 3ஆம் இடத்துல நல்ல முயற்சி ஸ்ட்ராங்கா எடுப்பார். இவ்வளவு நாள் வரை நம்ம பட்ட அனுபவம் இருக்கு இல்லையா, அந்த அனுபவத்தின் அடிப்படையில ரொம்ப ஸ்ட்ராங்கா உறுதியா நல்ல முயற்சி, வெற்றி தரும் முயற்சிகள் அனைத்தையும் எடுப்பீங்க, வெற்றி பெறுவீங்க. உங்களுக்கு மற்ற கிரகங்கள் எல்லாமே சாதகமா இருக்கு. குரு உங்களோட ராசியை பார்க்கிறார். குரு பார்த்தால் கோடி நன்மை, அதுவும் 9ஆம் பார்வை சிறப்பு பார்வையாக பார்க்கிறார்.
அப்ப சிறப்பு பார்வை மிகப்பெரிய லெவல்ல வெற்றி தரும். கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். நல்ல லாபகரமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது குரு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப குருவாலையும் முன்னேற்றம் தான் வருது. அப்ப வேலையெல்லாம் எப்படி இருக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வேலை அப்படிங்கிறது நல்லாவே இருக்குங்க. ஒன்றும் பயப்பட வேணாம். சேல்ஸு, மார்க்கெட்டிங் துறைகள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கு. வேலையை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் இருக்கு. முன்பு இருந்ததை விட இப்ப வேலையில நல்லா அருமையா இருக்கு. கண்டிப்பா வேலையில இடமாற்றம் செஞ்சுக்கணும்னா பண்ணிக்கங்க, இல்ல வேலையே மாத்திக்கணும்னாலும் மாத்திக்கங்க. உங்களுடைய தசாபுத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்து மாத்திக்கங்க. வேலை சூப்பரா உங்களுக்கு கிடைக்கும், நல்லா இருக்கும். நீங்க நினைச்ச மாதிரி, அமைச்ச மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு பொறுப்புள்ள நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பாருங்க, தொழில்லாம் எப்படி இருக்கு? நீண்ட பேர் நிறைய பேர் தொழில் தான் செய்றீங்க. தொழில் நல்லா இருக்கா அப்படின்னா கண்டிப்பா உறுதியா நல்லா இருக்கு. எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, அதாவது ராசிநாதன் என்ன பண்ணிட்டாரு, அதாவது 10ஆம் அதிபதி, உங்க ராசிக்கு 10ஆம் அதிபதி சுக்கிரன் உச்ச பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். எடுக்கிற முயற்சியெல்லாம் தொழில் முயற்சியா இருந்தா சக்சஸ்ஃபுல். நான் அதை வெற்றி பெற்றே தீருவேன், அதுல நல்ல வருமானம் ஈட்டியே தீருவேன், மிகப்பெரிய லெவல்ல உயர்வடைய செய்வேன் அப்படிங்கிற மாதிரி மன உறுதியோட மிகப்பெரிய உச்சபலம் 200 மடங்கு வெற்றியை பெற போறீங்க. பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தீர்வு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. நல்ல முன்னேற்றம் அமைய போகுது. தொழில் நல்லா இருக்க போகுது. வியாபாரம் நல்லா இருக்க போகுது. 3ஆம் இடம் வியாபாரம் தாங்க. வியாபாரத்துல ராஜதந்திரமாக செயல்படுவீங்க. எல்லாரும் பயன்படுத்துற யுக்தியை விட நீங்க பயன்படுத்துற யுக்தி எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும். யுக்தினா என்னன்னா வழிமுறைகள், அதாவது நீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா அதை பண்ணுவீங்க. அதுல சில விஷயங்களை மாற்றத்தோட செய்வீங்க. நல்லா இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அடுத்து பாருங்க, வெளிநாடு வெளியூர் நல்லா இருக்கா அப்படின்னா சூப்பர். வெளிநாடு வெளியூர் தாராளமா போகலாம், நல்ல அமைப்பு தான் இருக்கு. சிறு குறு பயணங்கள், சிறு பயணங்கள் பெரு பயணங்களால ஆதாயம் தான் உண்டு. சரி, குழந்தைகள்லாம் நல்லா படிப்பாங்களா அப்படின்னா தாராளமாக நல்லா படிப்பாங்க. இனி படிப்புல ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் திக்கு திணறல், ஆமா படிச்சதெல்லாம் ஞாபகம் இல்லாம மறந்து போயிடுறது, ஒரு மந்தமா இருக்கிறது, ஆமா எதுக்கும் என்ன சொன்னாலும் கொஞ்சம் புரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் இருந்தது. இதெல்லாம் மாற்றம் அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதனால ஒன்றும் பயப்பட வேணாங்க. உங்க வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்றமான வாழ்க்கையாக, மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட வாழ்க்கையாக, மதிப்பு மிக்க வாழ்க்கையாக, வீடு பங்களா காரு, தொழில் வளர்ச்சி, தொழில் லாபம் அப்படின்னு ஒரு பிரமாண்டமான ஒரு விஷயத்த எதிர்நோக்கி போக போறீங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. சரி, அதெல்லாம் உண்டு. அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் உருவாக்கக்கூடிய கால சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. ரைட், நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்க ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அப்படின்னா உத்திராடம் நட்சத்திரம். உத்திராடம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். உத்திராடம் நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 8குடையவன் 3லேயே மறைஞ்சிட்டாரு. அப்ப திடீர் அதிர்ஷ்டம் தான். எடுக்கிற முயற்சிகள்லாம் லாபமா இருக்கு. அரசு சார்ந்த காரியங்கள் இப்ப வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்பாவுக்கும் உங்களுக்குமான உறவு முறை சிக்கல்லாம் கொஞ்சம் மாற்றமடையும். கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகும். அடுத்து திருவோணம். திருவோண நட்சத்திரம் எப்படி இருக்கு அப்படின்னா, திருவோணம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை இடமாற்றம், ஊர் மாற்றம், வண்டி வாகனத்தை மாத்திக்கிறது, அம்மாவோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியா மேம்படுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியா இருக்குது. அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கை வழிகாட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிறவர் ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு நல்வழியை காமிப்பார். இன்னொன்று, குரு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய மனசாட்சி, உங்களுடைய அனுபவம், உங்களுடைய மனம் உங்களுக்கு குருவாகவே செயல்படக்கூடிய மாதம், நல்ல மாதம், நல்ல நேரம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெரி குட். அடுத்து பார்ப்போம் வேற என்ன சிறப்பு செய்திகள் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திருவோண நட்சத்திரத்துக்கு அப்புறம் என்ன நட்சத்திரம் இருக்கு அப்படின்னா அவிட்டம் நட்சத்திரம் இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். அவிட்டம் நட்சத்திரம் அப்படின்னா கொஞ்சம் வேகமான செயல்பாடு இருக்கும். மகர ராசியில அவிட்ட நட்சத்திரம் செயல்பாடு இங்கிட்டு பார்த்தா ஸ்லோ, அங்கிட்டு பார்த்தா வேகம். அப்ப வேகமான செயல்பாடு, சிந்தனை, வேகமா சிந்திக்கிறது, டைம்ல சிந்திக்கிறது, நியாயமா பேசுறது, ஒரு நேர்மையா நடந்துக்கிறது, மற்றவங்களுக்கு உதவி செய்யறது, கொடையாளனா இருக்கிறது, அதே நேரத்துல தொழில் யுக்திகளை தெரிஞ்சு வச்சிருக்கிறது,
நுணுக்கங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது, நுட்பமா செயல்படுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அவிட்டம் நட்சத்திரத்துக்கு உண்டான அற்புதங்கள். இவை அனைத்தும் கொஞ்சம் இந்த செயல்ரச்சனை காலத்துல மந்தம் ஆகிப்போச்சு. இனிமே உங்களுடைய வேகம், சுறுசுறுப்பு எல்லாமே மாற்றமடையும். உடல் ஆரோக்கியம் மேம்படும், மன ஆரோக்கியம் மேம்படும், எடுக்கிற முயற்சிகள் கைகூடும். எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. என்னதான் நம்ம இவ்வளவு விஷயங்களை கோச்சார ரீதியான பல்வேறு விதமான பலன்கள் கொள்ளாலும் நம்மளோட பிறப்பு ஜாதகம் தாங்க நமக்கு ரொம்ப முக்கியம். இப்ப கோச்சார நிலைகள் இவ்வளவு சாதகமா இருந்தும் நமக்கு நல்லது நடக்கல, கடனை கட்ட முடியல, நோய்வாய்ப்பட்டு ஒரே விரைய செலவா இருக்குது, இல்ல வீண் மருத்துவ செலவு, அல்லது பார்த்தீங்க அப்படின்னா எதிரி தொந்தரவு, ஆமா இதுவும் இல்லை அப்படின்னா வேலை சரியா இல்லை, வருமானம் பற்றாக்குறை, இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது, எதையுமே சரியாகலை அப்படின்னா நம்ம ஜாதகத்தை தான் பார்க்கணும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்க்கணும். பிறப்பு ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கு, பாக்கிய தசாபுத்திகள் நல்ல விஷயங்களை தரக்கூடிய தசாபுத்தி அமைப்பு 1, 5, 9, 1, 4, 7, 10 போன்ற அமைப்புகள் செயல்படுது. 2, 7 போன்ற 2, 7, 11 அமைப்புகள் செயல்பட்டாலும் நல்லா இருக்கும். இதே 6, 8, 12க்கான அமைப்புகள் செயல்படுது அப்படின்னா இவை அனைத்தையும் அப்படியே நெகட்டிவா அனுபவிப்பீங்க. நல்ல விஷயங்கள்லாம் கெடுதலா நம்ம கைக்கு வரும். அதாவது கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டலை அப்படிங்கிறது மாதிரி கிட்டத்துல வந்துட்டு போகக்கூடிய சூழ்நிலைகளும் அமைப்புகளும் வரும். டென்ஷன், கோபம், விரக்தி மனப்பான்மை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படும். அதனால உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துட்டு பலனை கணக்கச்சிதமாக பயன்படுத்துங்க. இல்லைன்னா அதற்கு அமைதி காருங்க, அல்லது அடுத்த கட்ட விஷயத்துக்கான பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்து.